சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். பிரதான குவாலிபிகேஷன் சொல்றான். எது அழகுன்னு சொன்னா தேவ பயம் இருக்கணும். தேவ பயம் இருக்கணும். ரொம்ப கோபமா எழுதுவான். நீதிமொழிகள் 11:22 ரொம்ப கோபமா எழுதுவான். அறிவு கட்டத்தனமா நடக்கிற பொண்ணு இருக்கு பாருங்க, அது பன்னியோட மூக்குல இருக்கிற பொன் மூக்குத்திக்கு சமானம்னு எழுதுறான். அப்ப எவ்வளவு கோபத்துல இருந்திருப்பான் பாருங்க. அவனை என்ன பாடுபடுத்திருக்குன்னு தெரியும். சொல்றான், மதிகேடாய் நடக்கிற ஸ்திரீ, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்னி மூக்குல இருக்கிற அந்த மூக்குத்திக்கு சமானம்னு சொல்றான். ஆண்டவருக்கு நல்லா கவனிங்க. ஏன்னு சொன்னா அழகு என்பது இங்க எப்படி இருக்குன்னு சொன்னா கிறிஸ்துவில் பிரதிபலிக்கிற அந்த அழகை நாம் தரித்து கொள்ள வேண்டும். வேதம் அதை தான் எதிர்பார்க்குது. அழகுன்னா அப்படியே வெளியரங்குமா பரவாயில்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், இதெல்லாம் அழகு. எது அழகு இங்க சொல்லும் போது உன்னத பாட்டு 5:16 வாசிக்கிற போது ஆண்டவரை குறித்து அந்த 9வது வசனத்திலிருந்து அப்படியே சொல்லி கொண்டு வருகிறவள் 16வது வசனத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார், அவர் முற்றிலும் அழகுள்ளவர். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. நல்ல கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்டவரா? முற்றிலும் அழகுள்ளவர். தேவனுடைய கிறிஸ்துவனுடைய அழகு எப்போ வெளிப்படுகிறது சொல்லுகிற போது வேதம் சொல்லுகிறது, அவர் தம்மையே ஜனங்களுக்காக கொடுக்கிற போது. எஸ்ஐயா 53:2 சொல்லுகிறது, அப்படியே எழும்புகிறாரா. எப்படி எழும்புகிறாரா? வறண்ட நிலத்திலே, ஒண்ணுமில்லாத ஒரு சூழலிலே அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் எல்லாவற்றையும் இழந்துட்டார். எல்லாவற்றையும். அவரை போல அழகு யாரும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை. ஆனா அவர் என்ன செய்தாரா? தேவனுக்காக, தேவ ஜனங்களுக்காக எல்லாவற்றையும் இழக்கிற ஒரு அனுபவம். ஏன்னா அந்த அனுபவம் வருகிற போதுதான் கர்த்தர் உன்னை மேன்மையான இடத்துல வைக்கிறார். இல்லைன்னா அந்த அழகு 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 இதே பார்த்து இருந்தீங்கன்னா அது என்ன செய்யாது. யாத்திராம 2 போட்டிருக்கு. எபிரேயர்ல பவுல் சொல்லும் போது சொல்லுகிறான், மோசே பிறந்த போது ரொம்ப அழகா இருந்தானா. ரொம்ப அழகா இருந்தான்னு என்ன பண்ணாங்களா? கோயிலுக்கு நேர்ந்து விட்டாங்களா? அவனே அழகா இருந்த உடனே ஒழிச்சு வச்சுக்கினாங்களா? ஊழியத்துக்கா இது இருக்கு, இது வேணா கூட்டு போ, இது வேணா, இது அழகா இருக்குது, இதை நானே வச்சுப்பேன். இத கவனிக்கிறீங்களா? என்ன இது அழகா இருக்கு, அவ என்ன பண்ணான்னு போட்டிருக்கு, ஒழிச்சு வச்சுக்கிட்டாளுங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்க? அவனை அனுப்பி விடுனாரு. இதுங்க நாள் வரும், நாள் வரும், நீயே தூக்கி வீசுற அளவுக்கு என்ன கொண்டு வந்து விட்டுருவாராம். ஜெபம் பண்ணி அனுப்பி விடுற அளவுக்கு விட்டுருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். பாருங்க, மோசேனுடைய வாழ்வில தேவனுக்காக ஓட ஆரம்பித்த நாட்கள் ஒரு 40 வருஷம் வனாந்தரத்துல வச்சு அவனை சக்கையா புழிஞ்செடுத்தான். ஒன்னும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் அவனை பயன்படுத்த ஆரம்பிக்க. ஏன்னா இந்த அழகெல்லாம் வஞ்சனை உள்ளது. அது இப்படிதான் இருக்கும். தேவனுக்கு மகிமுண்டாட்டு போகட்டும். மோசே அல்ல நமக்கு. வேதம் என்ன எதிர்பார்க்க? இயேசு எல்லாவற்றையும் ஜனங்களுக்காக இழக்கிற சூழல், எல்லாவற்றையும் இழக்கிறார். எஸ்ஐயா 61:3 சொல்லுகிறது, ஜனங்களுக்காகவே வாழ வந்தார். இந்த ஜனங்கள், துயரப்பட்ட ஜனங்கள், வேதனைப்பட்ட ஜனங்கள், பாடுபடுகிற ஜனங்கள், இவங்களெல்லாம் எப்படியாகலும் மீட்க வேண்டும் என்பதற்காக தன்னையே பலியாய் கொடுத்த ஒரு தெய்வம். அதனால்தான் சொல்றோம், இயேசுவை போல ஒரு அழகுள்ள தேவனை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அழகுன்னு சொன்னா அவர் முற்றிலும் அழகு. அவரை எங்க தொட்டாலும் அவர் திருநெல்வேலி அல்வா மாதிரி எப்படி இருப்பாரா? அவர் ருசியா தான் இருப்பார். கர்த்தருக்கு மகிமை. அவருடைய அனுபவங்கள். இன்னைக்கு வேதம் என்ன எதிர்பார்க்கிறது? இந்த அழகை நீ தரித்து கொள்ள வேண்டும்.